நம்ம ஊர்ல பேச்சுலர் பசங்களுக்கு வீடு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம கதையில வர 3 பசங்களுக்கு வீடு ஈஸியா கிடைச்சிடுச்சு. பட் அங்க வேற ஒரு ட்விஸ்ட் இருந்தது. இதுதான் விக்கி, இது மணி, இது பாண்டி. இந்த 3 பேருக்கும் ஒரு ஓல்ட் பங்களோ ரொம்ப லோ ரெண்ட்ல கிடைச்சது. ஆனா அந்த வீட்டோட ஓனர் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டாரு. தம்பி, நைட் ஆனா ஃபுட்டை வெளியே வைக்காதீங்க. அப்புறம் என்ன நடந்தாலும் அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் இல்ல அப்படின்னு சொன்னதும் பசங்க என்ன நினைச்சாங்க? எலி வரும்னு சொல்றாரோ அப்படின்னு சிரிச்சுட்டு வீட்ல செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா அங்க வரப்போறது எலி இல்ல, அதுக்கும் மேல. அன்னைக்கு நைட்டு பாண்டி ஒரு மெகா ஃபேமிலி பேக் பிரியாணி வாங்கிட்டு வந்தான். அத 3 பேரும் சாப்பிட்டு மீதிய அப்படியே டேபிள்ல வச்சுட்டு தூங்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு விக்கிக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. யாரோ ரொம்ப ரசிச்சு சாப்பிடுற சத்தம். விக்கி உடனே மணியை எழுப்பினான். டேய் மணி மணி, எழுந்துடா. ஹால்ல யாரோ நம்ம பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க. விடுடா, பாண்டி தான் சாப்பிட்டுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டான். ஆனா விக்கி விடல. என்னவா இருக்கும்னு மெதுவா எழுந்து எட்டி பார்த்தான். அங்க காத்துல மிதந்துட்டு ஒரு உருவம் லெக் பீஸ ஆசையா கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தது. என்ன டேஸ்ட்! இந்த மாதிரி லெக் பீஸ் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. இன்னைக்கு நமக்கு நல்ல விருந்துதான். அத பார்த்ததும் விக்கி பயத்துல கத்திட்டான். கத்துல மணியும் பாண்டியும் ஓடி வந்தாங்க. பயத்துல நடுங்க வேண்டிய பசங்க அந்த பேய பார்த்ததும் ஷாக் ஆயிட்டாங்க. முக்கியமா பாண்டி. டேய் பேயே, என் லெக் பீஸ சாப்பிட்டது நீதானா? அந்த உருவம் கரகர வாய்ஸ்ல பேசிச்சு. ஏய், யாருடா நீங்க? ஒரு பேயை நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டீங்களா? 20 வருஷமா இந்த வீட்ல இருக்கேன், ஒரு பையலும் என்கிட்ட பேச மாட்டான். இன்னைக்கு பிரியாணி ஸ்மெல் என் மூக்க தொலைச்சது, அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பிளாஷ்பேக்க சொல்லுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பேயோட பேரு முனுசாமி. பழைய கெட்டு போன பிரியாணி சாப்பிட்டு செத்து போன ஒரு பாவப்பட்ட பேய் அது. முனுசாமிய பத்தி தெரிஞ்சதும் மணிக்கு ஒரு செம ஐடியா தோணுச்சு. முனுசாமி அண்ணே, நாம ஒரு டீல் வச்சுக்கலாம். நாங்க டெய்லி உனக்கு ஒரு வேளை ஃபுட் தர்றோம். ஆனா பதிலுக்கு நீ எங்களை மத்த பேய்களிடம் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதோட சேர்த்து எங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணணும். முனுசாமியும் டீலுக்கு ஓகே சொல்லிடுச்சு. அவ்வளவுதான், அந்த வீட்ல முனுசாமி இப்போ ஒரு அன்பெய்ட் ரூம்மேட் ஆயிட்டான். எக்ஸாம் டைம்ல 3 பேரும் நைட் ஸ்டடி பண்ணும்போது டீ போட்டு கொடுக்கறது, வீட்டை கிளீன் பண்றது, வெசல்ஸ் வாஷ் பண்றது, தெரியாத குவெஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்லி தரது, உடம்பு சரியில்லைன்னா கஷாயம் வச்சு தரதுன்னு முனுசாமி ஃபுல் பிஸி. ஆனா டிவி ரிமோட் விஷயத்துல மட்டும் இவங்களுக்குள்ள பெரிய சண்டையே வரும். ஒரு நாள் மிட் நைட்ல சில தீவ்ஸ் இவங்களோட வீட்டுக்குள்ள புகுந்துட்டாங்க. கத்திய காட்டி பசங்க கிட்ட இருக்கிற லேப்டாப், போன் எல்லாத்தையும் கேட்டாங்க. அப்பதான் முனுசாமி என்ட்ரி கொடுத்தான். ஃபேன் சடனா வேகமா சுத்துச்சு. டிவி தானா ஆன் ஆகி அலறுச்சு. பாண்டி சாப்பிட்டுட்டு போட்ட பிரியாணியோட போன்ஸ் காத்துல பறந்து திருடங்களை குத்த ஆரம்பிச்சுது. உடனே திருட வந்தவங்க எல்லாரும் பயத்துல துண்ட காணோம், துணிய காணோம்னு அலறி அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. முனுசாமி சொன்னா, டேய், நெக்ஸ்ட் டைம் வரும்போது 2 பிரியாணி வாங்கிட்டு வாங்கடா, இல்லன்னா உங்க பிளட்ட குடிச்சிடுவேன். இப்போ விக்கி, மணி, பாண்டி அப்புறம் நம்ம முனுசாமி 4 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணலான்னு பேய் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஏதாவது சத்தம் கேட்டா அது ராட்டா இல்ல பிரியாணி கோஸ்டான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். டாடா, பை.